மக்களே காலையில் பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தா ரெண்டுத்தையும் ஆளை காணோம். எங்கடா போச்சுக்குன்னு வெளியே வந்து பார்த்தா உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. கோலம் போடுறது ரைட்டு, அது என்ன மஞ்சள் கலரில் புள்ளி வச்சுக்கிட்டுன்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிருச்சுங்க. சரி நாம என்ன பாடுறேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு என் தங்கச்சி நானும் வந்து புள்ளி வைக்கிறேன், அந்த புள்ளிக்க ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சள் புள்ளி ஓகே, அதெல்லாம் மஞ்சள் புள்ளிக்கு மேலே இன்னொரு சகப்பு புள்ளின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் உனக்கு தெரியாது, மறுபடியும் உட்காந்து வேடிக்கை பாரு சொல்லியாச்சு. இதுக்கு தான் எந்த கேள்வி கேட்காம உட்காந்து வேடிக்கை பார்க்கணுங்கிறது. புள்ளி வச்சதுக்கப்புறம் அப்படியே வளைஞ்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த கோலம் போடுறது நமக்கு மட்டும் வர மாட்டேங்குது, ஆனால் இவங்களுக்கு ஈஸியாக வந்துருதா தான் எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு எல்லாமே ஒரே டிசைன் தான், பார்க்கறதுக்கு அங்கே இருந்துட்டு இட உடமா இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே வளைஞ்சு அங்கிருந்து நேரம் கோடு போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டா. இதோட முடிஞ்சு நினைச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உள்ள பாக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா. இது என்னடா புதுசான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உள்ள இருக்க பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டான். பாக்ஸ் ஒரே பாக்ஸா போட்டு முடிக்கணும்னு பார்த்தா எல்லாம் குட்டி குட்டி பாக்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா எந்த பாக்ஸுமே கரெக்டான சைஸ்ல இல்ல, சும்மா சிம்பிளா போடுங்க சொன்னா இங்கே கேட்கறாங்க. இவங்களும் போட்டாங்க ஃபுல்லா பாக்ஸ் போட்டு ஒரு வழியா ஃபுல் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாக்ஸ்ல ஏதாச்சும் மிஸ் ஆகுதானே என் மொண்டாட்டி கேட்க, இதுல ஒன்றும் மிஸ் ஆகுதுன்னு என் தங்கச்சி சொல்ல இதே தான் போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் கோலமே ஓகே ஆகும் போல. அப்பாடா ஒரு வழியா கோலத்தை போட்டு முடிச்சாங்கன்னு பெருமூச்சு விட்டா, இன்னும் முடியல, இப்போதைக்கு உலகம் முடிஞ்சுக்கு வெளியே இன்னும் போட வேண்டியிருக்குன்ட்டு மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள குளத்தை போட்டுட்டு வெளியே பூ போனா மாதிரி நல்லா இருக்காதுன்ட்டு அவுட் சைடில் தாமரப்பூ வரைய ஆரம்பிச்சாச்சு. ஒரு சைடு என் முன்னாடி வந்து தாமரப்பூ வரைய, வரைஞ்ச தாமரப்பூக்கு என் தங்கச்சி உட்காந்து கலர் கொடுக்க பார்க்கறதுக்கு ஒரே கூத்தா இருந்துச்சு. ஒரு வழியா எல்லா தாமரப்பூ என் முன்னாடி வரைஞ்சு முடிச்சிட்டா. வரைஞ்ச தாமரப்பூக்கு என் தங்கச்சி உட்காந்து கலர் கொடுத்து முடிச்சிட்டா. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன வச்சாங்கன்னு தெரியல, என் முன்னாடி மறுபடியும் உட்காந்து வரைய ஆரம்பிச்சிட்டா. என்னடா அது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து வெளியே வந்துட்டே இருந்தேன். என்ன விஷயம்னா ஃபினிஷிங் டச் தெரியலையே, அதனால தான் மறுபடியும் வந்து போட்டுக்கிட்டு இருக்குங்க. சரி நாம என்ன உட்காந்து கோலமா போட போறோம், வேடிக்கை தான் பார்க்க போறோம் அப்படின்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் என் முன்னாடி உட்காந்து கோலம் போட, என் தங்கச்சி உட்காந்து கலர் கொடுக்க இப்படியே போய் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா கோலத்தை போட்டே முடிச்சிட்டாங்க. மக்களே கோலம் அவ்வளோதான். கோலம் எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இவங்க போட்ட கோலம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வரட்டா.